அதாவது என்னோட ரொம்ப 20 வருஷமாக ஒரு நல்ல நண்பர் அவர். என்னோட நல்லது கெட்டது எல்லாமே வந்து சேஷுக்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நல்ல மனுஷன். எனக்கு என்னோடய மேரேஜுக்கு ஃபஸ்ட்டு ஆளாக வந்து எனக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சைன் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சது வந்து சேஷு தான். சேஷுவும் அவங்க ஒய்ஃபும் தான். கஷ்டப்படும் போதெல்லாம் இருந்துட்டு இப்போது நல்லா ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது கடவுள் வந்து சீக்கிரமாக வந்து அவரை கூப்பிட்டுக்கிட்டாங்க. சேஷு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல சிரிப்பு வந்து கன்ஃபார்மாக இருக்கும். ஆனால் காமெடி பண்ணாமல் இருக்க முடியாது. நேச்சுரலாகவே வந்து அவர் அந்த காமெடி சென்ஸ் உள்ள ஒரு பர்சனு. நம்ம எவ்வளோ ஒரு சோகத்தில் அவர்கிட்ட நம்ம கால் பண்ணி பேசினா கூட அதை கொஞ்ச நேரத்தில் வந்து ரொம்ப ஈஸியாக காமெடியாக பேசி நம்மளை சிரிக்க வச்சுருவாப்புல. நல்ல மனுஷன். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நிறையா உதவிகள் செஞ்சுருக்காரு, நிறைய கல்யாணங்கள் பண்ணி வச்சுருக்காரு. அவங்க குடும்பத்துக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம எல்லாமே சேர்ந்து தான் அவங்க குடும்பத்துக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், ஆறுதல் சொல்லணும். ஒரு உண்மையான அன்பு கொடுக்குற ஒரு மனுஷரை வந்து நாங்கள் இழந்துட்டோம். எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரும் அன்பாக இருப்பாங்க, எல்லாரும் வந்து எல்லா உறவுகள்கிட்டையுமே வந்து பாசத்தோடு நடந்துக்குவாங்கன்னு. அது உண்மையிலே அவர்கிட்ட மட்டும்தான் நாங்கள் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் பார்ப்போம். ஒரு சகோதரியாக தான் பார்ப்பார். கொஞ்ச நேரம் உம்மன் உட்காந்துருந்தா கூப்பிட்டு சிரிக்க வச்சு, என்ன பிரச்சனை உனக்கு, என்ன பைத்தியக்காரிச்சி, அதெல்லாம் நினச்சி குழப்பிகிட்டு இருக்காத, வந்தம்மா நம்ம வேலையை தான் மெயினாக நம்ம வேலை தான், வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுப்பார். நிறைய அட்வைஸ் பண்ணுவார். ஒரு குழந்தைங்க மேலேயும் மற்றவங்க குழந்தைங்க மேலேயும் அவ்வளோ பிரியமாக இருப்பார். அவர் இன்னைக்கு இல்லாத நினைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இப்போ தான் நிறைய படங்கள்லாம் பண்ணார். ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணார். நாங்கள் எல்லாருமே லுலுசபா டீம் எல்லாருமே 20th ப்ரோக்ராம் பண்ணோம். கலாட்டா சினி உலகம் சேனல் பண்ணாங்க. அதில் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா 4 வருஷமாக 5 வருஷமாக போராடிட்டு இருந்தார். எல்லாருமே ஒன்றா சேர்த்து நம்ம சந்தோஷமாக ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணணுமா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமும் கண்டக்ட் பண்ணுவார். கேன்சல் ஆகிடும், திரும்ப கால் பண்ணுவார். இந்த மாதிரி ஆகிடுச்சுமா ப்ரோக்ராம், அந்த மாதிரி ஆகிடுச்சுமா, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரீன் பார்க்கில் வச்சு சூப்பராக ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அதில் ரொம்ப சந்தோஷமாக டான்ஸ் எல்லாம் பண்ணார். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போவும் லாஸ்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா போய் சிகரெட் குடிச்சிட்டு இருந்தார். சொன்னேன் நான், ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஹார்ட் பேஷண்ட்டு, நீங்கள் திரும்ப திரும்ப இதையே பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன நான் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு. இல்லைம்மா விட்டம்மா. ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது கூட தெரியாது. இல்லைன்னா நல்லா இருக்கும்போது தான் போய் பார்த்துட்டேன். எல்லாரும் இறைவன் வேண்டிக்கும் அவரோட ஆத்மா சாந்தி அடையணும். அவர் நல்லது பண்ணது அவருக்கு நல்லதாக. நன்றி. ஆக்சுவலாக வந்து இந்த சேஷு அப்படிங்கிற வந்து ஒரு கேரக்டர் வந்து லுலுசபா மூலமாக வந்து ஃபேமஸ் ஆனது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் லுலுசபாவில் வந்த சேஷுக்கும் எனக்கும் உள்ள ஒரு பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து அவங்க வீட்டில் ஒரு 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 எப்படி ஒரு அண்ணன் தம்பி அப்படி தான் நானும் அவனும் வந்து அப்படி பழகிட்டு இருந்தோம். ஸோ நான் அடிக்கடி வந்து சொல்லுவேன், சில விஷயங்கள் வந்து ஸ்மோக் எல்லாம் பண்ணாத என்ன அப்படின்னு. நானே அதிகமாக சாப்பிட்றது நான் அவனுக்கு வந்து சொல்லுவேன், நான் இந்த மாதிரிலாம் பண்ணாத, கொஞ்சம் குறைச்சிக்கோ, இப்போ தான் வந்து படங்கள்லாம் வருது, ஃபேமஸ் ஆகிட்டு வர்றேன், ஸோ அதனால் வந்து உடம்பெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பஸ், எனக்கெல்லாம் பக்காவாக இருக்கா. இன்றைக்கி கூட வந்து அங்கே போனேன் இங்கே போனேன். இது வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஷூட்டிங் வந்து இங்கே எடுக்கிறதுனா என்ன, செங்கல்பட்டு எடுக்கணும், செங்கல்பட்டில் பைக்லேயே வருவாப்பில்ல. அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. மடிப்பாக்கம், மன்னிவாக்கம், முடிச்சூர் எல்லா லொக்கேஷன் வந்து லுலுசபாவில் இருக்குது. அத்தனையும் வந்து வந்து தேடி கண்டுபிடிச்சி எனக்கு கொடுத்து இந்த லொக்கேஷனில் எடுங்க சொன்னது வந்து சேஷு தான் அப்படின்னு. ஸோ இது அவரோட வந்து வேலை கிடையாது. இது வந்து யாரோ பண்ணுற வேலை, ப்ரொடக்ஷன் மேனேஜர் பண்ணுற வேலை. ஆனால் அந்த வேலையை கூட வந்து சேஷு தான் வந்து பண்ணுவாப்பில். நான் ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கு ஒரு காஸ்டியூம் போட்டு வந்து இதை பண்ணுங்க அப்படின்னா, அவர் ஒரு காஸ்டியூம் போட்டு, ஒரு கோமாளித்தனமான ஒரு காஸ்டியூம் போட்டு வந்து இதே பாஸ் இது எப்படி இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னா, நல்லா இருக்குது சேஷு, இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி சேஷு வந்து நடிக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா எனி கேரக்டர் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா அதில் மெனக்கல் இருக்கும்.
அதாவது நம்ம ஒன்று சொன்னோன்னா அதை வந்து இன்னொரு 10 மடங்காக வந்து டெவலப் பண்ணி அது பண்ணுற ஒரு கேரக்டர் ஆச்சுங்களா. ஸோ ரெண்டாவது கடைசியாக வந்து அவன் என்ன நினச்சானோ ஏது நினச்சானோ தெரியல. அது எங்கள் லொலுசபா டீம் 20 வருஷம் கழித்து கெட் டுகெதராக வந்து ஒரு ரீயூனியன் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாப்புல. நான் கூட சொன்னேன் இதெல்லாம் எங்கே பாஸ், எல்லாமே ஸ்கேட்டராக எல்லாமே கிடக்குறாங்க, அவங்களெல்லாம் எப்படி நீ வந்து கோஆர்டினேட் பண்ணுவேன் அப்படின்னு. அதை நான் விடுங்க பாஸ் நான் பண்ணுறேன் நான் அப்படின்னு சொன்னாப்புல. அதே மாதிரி வந்து ஒரு நாள் பண்ணாப்புல. அன்னைக்கு என்ன நினச்சானோ எதுவும் தெரியல, அவன் கண்ணிலேருந்து தண்ணி வந்து என்ன சொன்னான்னா, இந்த மாதிரி வந்து எப்படி பஸ் இருக்குது, நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல அப்படின்னு. அவனுக்கு என்ன ஆசை வந்தது தெரியல சேஷுக்கு எங்களை எல்லாம் பண்ணுறது. இப்போ சேஷு போனது வந்து பார்த்திங்கன்னா என் குடும்பத்தில் ஒரு ஆள் போன மாதிரி எனக்கு நான் ஃபீல் பண்ணுறேன், அவ்வளோதான். விஷயம் கேள்விப்பட்டும் ஒன்றும் புரியல. ஏன்னா போன மாதம் வரைக்கும் என் கூட ஷூட்டிங்கில் இருந்தாப்புல. பட்டு கைடு மாதிரிங்க. எப்படின்னா என்ன விஷயம் கேட்டாலும் அண்ணா இது மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு 4 பேருக்கு கலெக்ஷன் பண்ணி ஃபீஸ் கட்டணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் நிறைய பேசியிருக்காங்க. படங்களை பற்றி பேசுகிறத விட அவங்களுக்கு பாவம் அந்த பொண்ணுக்கு படிப்பு டியூஷன் கட்டலை, அது கட்டலை, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணணும். எப்போ 24 hours ஷூட்டிங்கில் பண்ணும்போது ஷூட்டிங் படத்தை பற்றியோ அவனை பற்றியோ பேசுறது கிடையாது. எனக்கு வந்து நான் இந்த கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன், நான் இப்போ பாவம் அடுத்த மாதம் வந்து கூட ஒரு 2-3 பேர் கேட்டிருக்காரு. ஸோ 24 மணி நேரமும் அந்த சோஷியல் சர்வீஸ் பற்றி தான் பேசிகிட்டே இருப்பாப்புல. பட் என்ன ஆச்சுன்னு தெரியல, உடம்பு கல்யாணத்தில் நல்லா ஆக்டிவாக இருந்தாப்புல. போன மாதம் எங்களோட ஒரு விண்டோ 4 சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் சேஷு மாறன் எல்லாம் ஒரு காம்பினேஷனில் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒவ்வொருத்தராக ஒரு மாதிரி நல்ல நல்ல கலைஞர்களை இழந்துட்டு வரோம் ஆக்சுவலாக. பட் எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம்னா, ஏதாவது மனசில் இருந்ததுன்னா தயவுசெய்து எல்லா கலைஞர்களும் வாய் விட்டு சொல்லுங்கள், நான் கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லுங்கள். பட் வந்து நல்லா இருக்கிற கலைஞர்கள் தயவுசெய்து செய்யுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல கலைஞர்களெல்லாம் இழந்துட்டு வரும், மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து அவன் ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் ஏன் இப்படி நாங்கள்லாம் வருஷத்துக்கு ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம். இப்போ இந்த மாதிரி உடம்பு இந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு அதெல்லாம் எடுக்கிறோம். அந்த மாதிரி ஏன் சேஷு விட்டுட்டாப்புல அப்படின்றது பார்க்க முடியல. ஏன்னா மேபி பிஸியாக இருந்த ஷூட்டிங்கில் நானும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் உடம்பையும் பார்த்துக்கணும் அப்படின்னு. ஒரு நல்ல கலைஞன் இந்த மாதிரி ஒரு சமூக இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நான் அவ்வளோ செஞ்சேன் இவ்வளோ செஞ்சேன். ஆனால் வந்து இந்த மனுஷன் அந்த பப்ளிசிட்டிலாம் பண்ணுறதே கிடையாது. நான் அந்த கல்யாணம் பண்ணிட்டு கொடுத்தேன், அதை பண்ணி கொடுத்தேன், இதை பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தான் சொல்லப்பல கூட அது ஒரு யூடியூப்பில் போட்டு நான் இதை பண்ணேன், நான் இந்த உதவி பண்ணேன், அந்த மாதிரி பப்ளிசிட்டி பண்ணுற ஆள் கிடையாது. நிறைய பண்ணியிருக்காப்புல சோஷியல். நான் எக்கச்சக்கமாக சொல்லிகிட்டே இருக்கலாம், என்ன பேசுறதுன்னு தெரியல. அவரோட ஆன்மா சாந்தி இறைவனை வேண்டிக்கலாம். தேங்க்யூ. சேசு மாமா இப்படி தான் அன்பாக கூப்பிடுவோம். மயில்சாமி மாமா அப்படின்ற மாதிரி சேசு மாமான்னு அன்பாக கூப்பிட்ற ஒரு இது. யாராக இருந்தாலும் வயசு வித்தியாசம் இல்லாமல் கூப்பிடக்கூடிய ஒரு நபர் தான். உங்களுக்கு தெரியும், நாங்கள் லொலுசபாலேருந்து ஒரு 2 வருஷமாக பழக்க வழக்கங்கள், குடும்ப நண்பர் மாதிரி. அவன் வந்து தனிச்சுங்கிறதுல எல்லாருக்கிட்டேயும் இன்வால்மெண்ட் ஆகி அட்டாச்மெண்ட்டாக இது பண்ணி ஃபேமிலியாக பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர். என்ன நான் எதிர்பார்க்கவே இல்லை. உடம்பு சரியாமல் இதுவாகிறதுங்கிறது வேற. நல்ல ஆரோக்கியமாக இருந்துட்டு கொஞ்சம் நெஞ்சு வலிக்குதுன்னு அன்றைக்கி நைட்டு பையனை கூப்பிட்டுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனார். அதுக்கப்புறம் எல்லாம் வந்து ரொம்ப ஹாஸ்பிட்டலில் அன்கான்ஷியஸாக போய் இது பண்ணி என்னென்னா இப்போ நாங்கள் இப்போ வர படங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் 2 பேர் காம்பினேஷனில் தான் அப்படி எழுதுகிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 டைரக்டருங்க ஃபோன் பண்ணி நீயும் சேசு அப்படி காம்பினேஷன் ஒரு படம் இப்போ நடிச்சுட்டு இருந்தோம். 2 படம் பாதி நடிச்சிருக்காரு, ஒரு படம் ஷூட்டிங் வர வேண்டியது. கரெக்டாக இந்த மாதத்தில் நாங்கள் திருச்சியில் இருக்கும்போது சேசு வராருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் உடம்பு சரியில்லை, அவர் ரிக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகிட்டோம் அப்படின்னு டைரக்டர்கிட்டலாம் சொன்னேன். யாருமே எதிர்பார்க்கல, யாருமே இது பண்ணலை. என்ன சொல்கிறது, நான் நேற்றுமா மதியமே வந்து அவர் உயிரோடு தான் அங்கே வந்தார். வீட்டுக்கு வரும்போது அந்த வெண்டிலேட்டர் எடுத்துட்டா நாங்கள் வந்துகிட்டே இருக்கிறோம். அது சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணுறோம். அது வெண்டிலேட்டர் எடுத்து அதுக்கப்புறம் நான் பார்க்குற சக்தியெல்லாம் எங்களுக்கு இல்லை. இது யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் வந்து பொதுவாக நாங்கள்லாம் இப்போ நடிகராக இருக்கிறோம்னா பொது சேவை பண்ணுறதுங்கிறதெல்லாம் கிடையாது. அவர் தான் தெரியும்
நிறைய பேருக்கு உதவி பண்ணுறது, கல்யாணம் பண்ணி வைக்கிறது. என்கிட்ட நிறைய கேட்பார், மாமா அது பண்ணுவோமா, அது பண்ணுவோமா, மாமா அப்படின்னு அவர் தான் இது பண்ணுவார். நமக்கே வந்து தோணாது சரின்னு. அந்த அளவுக்கு ஏன்னா வெளியே வந்து அவர் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ சமீபத்தில் தான் அவர் படங்கள் அவருடைய கேரக்டர்லாம் ஹிட் ஆனதுக்கப்புறம் அந்த விஷயங்கள்லாம் வெளில தெரிய வந்துச்சு. ஒரு நல்ல மனிதர். என்ன சொல்ல முடியும், என்ன எவ்வளோ பேசினாலும் ஒன்றும் இது பண்ண முடியாது. வாழும் காலத்தில் வந்து ஒரு சக மனிதரை வந்து நம்ம இருக்கும்போதுவே நினச்சி பார்க்குற விஷயந்தான். எல்லாருமே வந்து இது தான் ஒரு நாள் இது தான் அடைஞ்சாகணும், இறப்பை சந்தித்து தான் ஆகணும். ஆனால் அந்த வாழ காலத்தில் இருக்கிற சக மனிதர்களை வந்து நினச்சி போயிருக்கார் இல்லையா, திடீர்னு இப்படி பண்ணிட்டேன்னு. செத்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறத விட உயிரோடு இருக்கும்போதுவே அவங்கள நம்ம வந்து நினச்சி பார்க்கணும். அது நடிகர்கள் மட்டும் இல்லை, கூட பிறந்தவங்க, அம்மா அப்பா சகோதரர் எல்லாருமே நம்ம நினச்சி பார்க்கணும். காலம் வந்து அவ்வளவுதான். பிறப்புனும்போது இறப்புங்கிறது உறுதியான ஒரு விஷயந்தான். அதனால் இருக்கிற வரைக்கும் கொஞ்ச காலம் அப்படின்னும் போதும் கூட இருக்கிறவங்கள நீங்கள் இது பண்ணுங்கள். இதுதான் அவர் மூலிமா நம்ம சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும். வேறு வார்த்தைகள் என்ன இருக்குது பேசுகிறதுக்கு? ஐயோ போயிட்டே மாமா, எவ்வளோ தான் இது பண்ண முடியும் நினச்சி சார். அவர் கூட கடைசியாக வடக்கப்பட்டி ராமசாமி நடிச்சிருந்தீங்க, அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். இல்லை, அதுதான் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் ஷூட்டிங். அது எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷூட்டிங் அமைஞ்சது. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்தாலும் கூட இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க அதுதான் விஷயம். நாங்கள் இப்போ ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் நாங்கள் அவரோட கபடி விளையாடுறது, ரீல் பண்ணி டான்ஸ் பண்ணுறது, நான் சந்தானம் அவரெல்லாம் வந்து நான் ரொம்ப நெருக்கமாக பழகிறதுக்கு தான் இருந்தது. பல நேரங்களில் ஷூட்டிங் முடிச்சோமா வீட்டுக்கு போவோமா, இல்லை ரூமுக்கு போயிடுவோம் அப்படின்னு. இந்த 60 நாள் ஷூட்டிங்கும் போது கரெக்டாக பொள்ளாச்சி மாதிரியான இடங்கள்லாம் வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் ரீலில் நிறைய பண்ணோம், நிறைய வீடியோஸ்லாம் பண்ணோம். நான் சந்தானம் அவர் எல்லாமே அப்படி ஒரு அன்னோன்யமாக எல்லாருக்கிட்டையும் ஏதாவது ஒரு வாங்கிட்டு வந்துடுவார். மாமா இது சாப்பிட்டு இது பண்ணு, வீட்டிலேருந்து இந்த தொழில் மாமான்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவார், கொடுப்பாரு. நிறைய அந்த இதுங்கெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது அந்த இதுவெல்லாம் வீட்டுக்குன்னு ரொம்ப அக்கறை. அந்த புடவைங்கள்லாம் எடுப்பார். மாமா விலை கம்மியாகுதுங்க, ஒரு 10 புடவை எடுத்து போட்டேன், யாருன்னா கொடுக்கலாமாம்மா அப்படிங்கிறது. அது இயற்கையாகவே ஒருத்தர் சும்மா ஒரு இதுக்காக பண்ணுற விஷயங்கள்லாம் கிடையாது. மனசார பண்ணுற விஷயங்களுக்கும் சும்மா ஒரு போலியாக பண்ணுறதுக்கும் நமக்கு தெரியும் வித்தியாசம். அந்த மாதிரி இல்லை. அது அவரை பற்றி அது சொல்லும் போது என்ன ஆகுனா வருத்தங்கள் தான் அதிகமாகும். இன்னும் ஒருத்தர் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னும் போது அவரை பற்றி பேச ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற சோகம் தான் இருக்கும். அதுதான் என்னோடய படம் A1 பாரிஸ் ஜெயராஜ். அதுக்கப்புறம் இப்போது ரிலீஸ் ஆகிற படம் மெடிக்கல் மிராக்கிள், எல்லாத்துலேயும் அவர் நடிச்சிருக்காரு. இது வந்து மிகப்பெரிய இழப்பு, என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய இரங்கல். அவங்க பையனை வந்து இன்ட்ரோ பண்ணிருப்பார். அந்த A1 படத்தில் கூட ஒரு டைலாக் வரும், ஐயோ அவரா அப்படின்ற ஒரு டைலாக். அது வந்து அவர் வண்டியை சுற்றி இருக்கும் அந்த டைலாகு. இன்னொன்று அவர் வந்து அந்த படத்தில் கூட வாழைப்பத்தை எடுத்து குத்துற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும். அப்போது கையில் அடிபட்டு இருந்தது, அவருக்கு ஸ்டிச்சஸ் போட்டுருந்தது. அந்த வாழைப்பத்தை பிடிச்சாலே ஸ்டிச்சு பிரிஞ்சு ப்ளட்டு வரும். அவ்வளோ ஒரு டெடிகேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட். ஆனால் குத்தும் போது அவருக்கு அது வருது, அதெல்லாம் அவர் காமிச்சிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லை, அகைன் இன்னொரு இஷ்யூவும் இருக்குது. அவர் அதெல்லாம் எதுவுமே யோசிக்க மாட்டார். என்னென்னா ரொம்ப எமோஷ்னலாக எங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இல்லை, ஆனால் ஃபன்னான ஒரு மூமெண்ட்டு தான், அது சொல்ல முடியாது. அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதில் அவரை அச்சிக்கவே முடியாது. நெக்ஸ்ட்டு விஜயகாந்த் அந்த மாதிரி சொல்லலாம். என்னென்னா எதனா ஒரு கால் பண்ணாலும் நம்மளுக்காக அவருக்காக கால் பண்ண மாட்டார், வேறு யாருனா எதனா ஹெல்ப்பு கேட்கறதுக்காக கால் பண்ணார். அதுவும் அவருக்காக இருக்காது. படத்தில் ஏதாச்சும் டெக்னீஷியன்ஸே ஒர்க் பண்ணலன்னா அவரே இறங்கி ஒர்க் பண்ணுவார். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவர் என்னோட 3 படத்துலேயும் அவர் இருந்திருக்காரு. என்ன சொல்கிறதுன்னு தெரில, அவர் இழந்தது மிகப்பெரிய இழப்பு.
மீடியா நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். ஏன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து என்னுடைய நண்பர் சேஷோடைய இறுதி சடங்கு நடத்துறதுக்காக வந்திருக்கீங்க. உங்களோட கஷ்டம் எனக்கு நல்லாவே தெரியுது. எங்கள் மேலே அக்கறை கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் பப்ளிக் எங்கள் மேலே ரொம்ப அன்பு செலுத்தியிருக்காங்க நகைச்சுவைக்காக. இந்த லுல்லு சபா வந்து நாங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணுறோன்னா எங்கள் ஏரியாவில் ஒரு ராயபுரம் சர்ச்சுன்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல கிரிக்கெட் விளையாடி இருப்பாங்க ஸ்டூடெண்ட்டுங்க. அந்த ஸ்டூடெண்ட்டுங்கெல்லாம் வந்து தபன்னு லுல்லுன்னு போட்ட உடனே ஓடிடுவாங்க படிக்கட்டில். அந்த அழகை பார்க்குறதுக்குன்னு அவங்க பேரண்ட்ஸுங்க இந்த சவுண்டாக வைப்பாங்க டிவியெல்லாம். அந்த டிவி சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஓடியாந்து எல்லோரும் அப்படியே மௌனமாக உக்காந்துட்டு எங்கள் காமெடியை பார்த்து சிரிக்கிறத அவங்க பேரண்ட்ஸுங்க சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களும் வந்து அவங்களும் ஒரு 60 வயசு 70 வயசு கொண்டவங்கலாம் பக்கத்தில் உக்காந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அவங்களுக்கும் ஏஜ் ஆகிது. இன்றைக்கும் எப்போ லுல்லு சபா போடுவீங்கன்னு சொல்லி தான் என்னை வந்து கேட்குறாங்க. அந்த சின்ன குழந்தை 8 வயசு குழந்தையாக இருந்தால் அப்போ இருந்த குழந்தை முதல் கொண்டு என்னுடைய வீட்டில் ராயபுரத்தில் வாசலில் உட்காந்துக்கும்போது மெயின் ரோடு. ஸோ அங்கே வந்து அதுங்கெல்லாம் கேட்டுட்டு என்ன இன்றைக்கும் பேட்டி காண்ட்டு தான் போவாங்க. லுல்லு சபா வந்து சேசு அவர் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறார். 20 வருஷம் விழா வந்து விஜய மகால் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதன் பிரகாரம் எங்களுக்கு என்னென்னு தெரியும். இருந்தாலும் எங்களுடைய டைரக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லோரும் வந்து பெரிய படத்தில் போயிட்டாங்க, அவங்கள கலெக்ட் பண்ணி கொண்டு வரணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் எங்களால் அந்த அளவுக்கு நடத்த முடியுமான்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம், ட்ரை பண்ணி நாங்கள் வர வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவருடைய விஜய் மகாலில் வச்சு ஒரு 20 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே அவர் காலாவதி ஆவார்ன்றது யாருமே எதிர்பார்க்க முடியாத பெரும் இழப்பு. எங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் தான். ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்து ஒவ்வொரு நேர்களும் வந்து எங்களை கேட்கும் போது இப்போ நான் சேஷை நினைக்கும் போது கண்ணீர் விடக்கூடிய சூழ்நிலை வருது. எங்களுக்கு வந்து ஒரு 10 விரல் இருக்குது ஒவ்வொரு மனிதர்களுக்கும். இந்த 10 விரலில் வந்து ஏதாவது ஒரு விரல் பாதகமாச்சுன்னா கூட அந்த நஷ்டம் அந்த விரலை இழந்தவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி நாங்கள் 10 பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த ப்ரோக்ராமை பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு விரல் இழந்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு கஷ்டம். அதனுடைய வீக்கை வந்து எங்களுக்கு தான் தெரியும். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, நடிக்கிறாங்க இருக்கிறவங்க வச்சு பண்ணி காட்டுறாங்க காமெடி அப்படின்னு நினைக்கலாம். இருந்தாலும் வீக்கு தானே ஒரு ஆள் இழந்தாலும். நான் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நடிகரையும் ஃபோன் பண்ணி அந்த டேட்டுக்கு எந்த ப்ரோக்ராமும் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி அவர் வந்து எங்ககிட்ட முயற்சிட்டு எங்களை ஒன்று சேர்த்தினார். இப்போ அவர் எங்கள் கையில் இல்லை. இப்போ அவரை அனுப்பி விட்டுட்டு தான் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் அவருடைய இழப்பை நாங்கள் ஈடு செய்கிறதுக்கு மேலும் மேலும் நாங்கள் முயற்சி, அவருடைய பேரை நாங்கள் காப்பாற்றி வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு நாங்கள் உழைச்சி காமெடியை கொண்டு வர முயற்சிக்கிறோம்.